காலை ஜெபம். இந்த நாட்களிலே ஒரு வசனத்தை வாசித்து நாம் ஜெபிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 56ஆம் அதிகாரம் 4வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. என் ஓய்வு நாட்களை ஆசரித்து எனக்கு இஷ்டமானவைகளை தெரிந்து கொண்டு. பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார், ஓய்வு நாட்களை நாம் ஆசரிக்க வேண்டும். அவருக்கு இஷ்டமானவைகளை நாம் தெரிந்து கொள்ளுகிற பொழுது அது நமக்கு எப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது என்று சொல்லி அடுத்த வசனத்திலே அழியாத நித்திய கீர்த்தியை நான் தருவேன் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு தேவையானவைகளை தேடாமல் கர்த்தருக்கு தேவையானவைகளை, கர்த்தருக்கு இஷ்டமானவைகளை நாம் தேடுகிற பொழுது உத்தம ஆசீர்வாதத்தினாலே உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் அழியாத கிருபையினாலே அவர் ஆசிர்வதித்து உயர்த்த வல்லவராயிருக்கின்றார். நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்புக்கு அதிகமாய் நேசித்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் நல்ல பிதாவே, ஆசிர்வதிக்கப்பட்டதான தகப்பனே, ஸ்தோத்திரம். இந்த 18ஆம் தேதி முதலாம் மாதத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாட்களிலே இந்த வசனத்தின் மூலமாய் இந்த ஜெபத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒவ்வொரு குடும்பத்தாரையும் ஆண்டவரே உத்தம ஆசிர்வாதத்தினாலே நீர் ஆசிர்வதித்து உயர்த்துகிற கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் தீர்க்காயுசையும் பலனையும் கொடுத்து கர்த்தர் கன்மலையின் மேல் உயர்த்தும்படியாய் ஜெபிக்கிறோம். அருமை இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஆமேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.